ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு நவம்பர் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு தெரிந்தெடுத்தார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள் சொல்லுகிறது, நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்துள்ள தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை தமக்கென்று மீட்டெடுத்திருக்கிறார். அவர் நம்மை தம்முடைய பிள்ளைகளாகும்படி முன்குறித்திருக்கிறார். கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தது எத்தனை மேன்மையானது! ஒருவர் பிரதம மந்திரியாக உயர்வு பெறுவது சாதாரண காரியம் அல்ல. முதலில் அவர் பாராளுமன்றத்திற்கு ஒரு உறுப்பினராக ஜனங்களால் தெரிந்தெடுக்கப்பட வேண்டும். அவருடைய கட்சி அதிகமான இடங்களை பெற்றிருக்க வேண்டும். சக உறுப்பினர்கள் அவரை தேர்ந்தெடுக்க சம்மதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒருவரால் பிரதம மந்திரியாக முடியும். தேசத்தின் அத்தனை கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஒருவர் தேசத்தை வழிநடத்தி செல்லுவார். நம்மை பரலோக குழு தெரிந்தெடுத்திருக்கிறது. ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாகிய பிதா நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். முழு உலகத்திலுள்ள கோடான கோடி மக்கள் நடுவே அவருக்கென்று சிறு கூட்டத்தை தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் அந்த தெரிந்தெடுக்கப்பட்டவர்களின் மத்தியிலே இருப்பது எத்தனை பெரிய பாக்கியமானது! கர்த்தர் நம்மை எப்பொழுது தெரிந்தெடுத்தார் தெரியுமா? ஆபிரகாமை போல கிறிஸ்துவுக்கு முன் 2000 ஆண்டிலே நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அவர் நம்மை உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தெரிந்து கொண்டார். நம்முடைய தெரிந்தெடுப்பு அநாதி காலத்திற்குரியது. நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவரை குறித்து, ஆண்டவரே தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர், பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியா என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 90ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்கள். இது எத்தனை ஆச்சரியமானது! இது நம்முடைய புத்திக்கு எட்டாததாய் இருக்கிறது. இதற்காக ஆண்டவரை கோடான கோடி முறை ஸ்தோத்தரித்தாலும் அது தகும். நாம் தேவனுடைய பிள்ளைகளானது என்பது ஏதோ ஒரு தற்செயலாய் நடந்துவிட்ட காரியமல்ல. அது தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டதினால் விளைந்த ஒன்றாகும். எல்லா பக்கங்களிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதை கேட்கிறோம். ஆனாலும் நாம் அதை கேட்கும்போது அதை விசுவாசிக்கும்படியாக ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் கிரியை செய்தார். நம்முடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணிக்கும்படியாக உள்ளத்தில் தீர்மானித்ததை தந்தார். பாவத்தை அறிக்கையிட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். இதுவே தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் ஆகும். தேவப்பிள்ளைகளே, பிதாவானவர் நம்மை தெரிந்து கொண்டு கிறிஸ்துவின் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இன்றைய நினைவிற்கு யோவான் 15:16, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இன்றைய வேத வாசிப்பு காலை எசேக்கியேல் 20 மற்றும் 21ஆம் அதிகாரங்கள், மாலை யாக்கோபு 5ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டது எத்தனை பாக்கியமானது!
கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.